ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 9th ஸ்டாண்டர்ட் தமிழ்ல இயல் 7 அப்படிங்கிற பாடத்துல இருந்துட்டு வாலிய நிலனே அப்படிங்கிற அந்த தலைப்பு. அது வந்துட்டு நான் நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன் டிஎன்பிஎஸ்சி ஓரியன்டா. இந்த வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறப்ப ஆல்ரெடி படிச்சிருந்தாலும் சரி, இதுக்கு மேலே நீங்கள் படிக்க போகிறீங்கனாலும் சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்துட்டு, இந்திய தேசிய இராணுவத்தை டேஸின் தலைமையில் டேஸ் உருவாக்கினர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, மோகன் சிங் தலைமையில் ஜப்பானியர் வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. ஆப்ஷன் இ தான் ஆன்சர். செகண்ட் கொஷின் வந்துட்டு, சொல்லும் பொருளும் பொருந்தி உள்ளது எது அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, அல்லல் அப்படின்னா வந்துட்டு சேரு. மூணாவது கேள்வி, இளங்கமுகு செய்கோளம் இலக்கண குறிப்பு தருகன்னு கேட்குறாங்க. இளங்கமுகு அப்படிங்கிறது வந்துட்டு பண்பு தொகை, இது மை விகுதி வந்திருக்கு. இது வந்துட்டு செய்கோளம் 3 காலத்துக்கு வந்திருக்கு, அதனால் வந்துட்டு இது வந்துட்டு வினைத்தொகை. ஸோ ஆப்ஷன் ஆ, பண்பு தொகை வினைத்தொகை, இதுதான் கரெக்டு. நாலாவது கேள்வி, நச்சிலை வேல், கோக்கோதை நாடு, நல் யானை, கோக்கிள்ளி நாடு இத்தொடர்களில் குறிப்பிடப்படுகின்ற நாடுகள் முறையே. பார்த்தீங்கன்னா விடை வந்துட்டு ஆப்ஷன் இ, சேர நாடு, சோழ நாடு, இதுதான் விடை. ஃபிஃப்த்து கொஸ்டின், வெறி கமல் கழனியுள் உழு நீர் வெள்ளமே இவ்வடி உணர்த்தும் பொருள் யாது அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர், இதுதான் வந்துட்டு விடை. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து கொஸ்டின், கூற்று, இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லன் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆன்மாவும் தமிழர்கள் தான் என்றார். காரணம், இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ, கூற்று சரி, காரணமும் சரி. ஏழாவது கேள்வி, 2ஆம் உலகப் போர் நடந்த ஆண்டு டேஸ். விடை பார்த்தீங்கன்னா 1942. எட்டாவது கேள்வி, சுபாஷ் சந்திர போஸின் புகழ்பெற்ற முழக்கம் டேஸ். ஆப்ஷன் ஆ, டெல்லி சாலோ. 9வது கேள்வி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய இராணுவத்தில் பொறுப்பேற்ற ஆண்டு டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, 1943. 10வது கேள்வி, தமிழகத்தில் இருந்து பெரும் படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, பசும்பொன் முத்துராமலிங்கனார். 13வது கேள்வி, இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் படையின் தலைவர் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, லட்சுமி. 14வது கேள்வி, இந்திய தேசிய இராணுவத்தில் டேஸ் பெயரில் பெண்கள் படை உருவாக்கப்பட்டது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, ஜான்சி ராணி. 15வது கேள்வி, சுதந்திர இந்தியாவின் சேசவ் நாட்டு தூதுவராக பணியாற்றியவர் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, கேப்டன் தாசன். 16வது கேள்வி, மலேசியாவில் உள்ள தமிழர்களின் இரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது, யார் கூற்று? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, சச்சில். 17வது கேள்வி, நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை, ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை, இது வந்துட்டு யார் கூற்றுன்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, ராமு. இந்த மாதிரி கொட்டேஷனில் கொடுக்குற இதெல்லாம் வந்துட்டு நல்லா படிச்சுக்கோங்க, யார் சொன்னது அப்படின்ட்டு. இது எக்ஸாமில் வந்துட்டு ஒரு மெயின் கொஷினாகவே கேட்கலாம். 18வது கேள்வி, நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலவினை போன்ற தியாகிகள் முன்பு தாங்கள் மெழுகுவர்த்திகள், யார் கூற்று? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, அப்துல் காதர். அடுத்தது 19வது கேள்வி, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமையான ஒரு கொட்டேஷன். கேள்வி பார்த்திங்கன்னா, தமிழினம் தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும், மறுபடியும் பிறந்தால் தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும், யார் கூற்று அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ, நேதாஜி. 20வது கேள்வி, 1944ஆம் ஆண்டு இந்திய தேசிய இராணுவம் ஆங்கிலேயரை வென்று மூவர்ண கொடியை ஏற்றிய இடம் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, மொய்ராங்.
அடுத்தது 21வது கேள்வி, இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலின் ஆசிரியர் டேஸ்ன்னு கேட்குறாங்க. விட பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ ம சு அண்ணாமலை. 22வது கேள்வி, பொறி வரி வரலினம் இரிய புக்குடன் இப்பாடல் அடியில் முதல் 2 சொல்லின் பொருள் அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ புள்ளிகளுக்கும் வரிகளுக்கும் உடைய வாரல் மீன்கள் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஆன்சர். 23வது கேள்வி, வாரலினம் இரிய புக்குடன் வெறி கமல் கழனி இவ்வடி உணர்த்துவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ நீர்வளம். அடுத்தது 24வது கேள்வி பொறுத்துக. கேள்வி பார்த்தீங்கன்னா வள்ளல்கள் அப்படின்னா வந்துட்டு வெள்ளம் ஃபஸ்ட்டு, 2வது வந்துட்டு கொடி அப்படின்னா யாருக்குமே சொல்லியிருக்காங்கன்னா பெண்கள், 3வது வந்துட்டு பச்சை பாம்பு இது வந்துட்டு நெற்கதிர், 4வது வந்துட்டு வானுலகம் ஏமங்காத நாடு. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ 3 1 4 2. 25வது கேள்வி, சீவக சிந்தாமணி நூலை இயற்றியவர் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ திருத்தக்க தேவர். 26வது கேள்வி, அடிசில் என்பதன் பொருள். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ சோறு. 27வது கேள்வி, நற்றவம் இலக்கண குறிப்பு தருகன்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ பண்பு தொகை. 28வது கேள்வி, சீவக சிந்தாமணி டேஸ் காப்பியங்களுள் ஒன்று அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ ஐம்பெருங்காப்பியங்களில் வந்துட்டு 1. 29வது கேள்வி, விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ சீவக சிந்தாமணி. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தெரிஞ்ச கேள்வி தெரிஞ்ச பதிலாக இருக்கும், ஆனால் அதையே நான் அந்த இடத்துல நம்ம எக்ஸாம்களில் தப்பு பண்ணிட்டுருவோம். ஸோ அதனால் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. 30வது கேள்வி, சீவக சிந்தாமணியில் டேஸ் என்ற உட்பிரிவு காணப்படுகிறது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ இளம்பகம். 31வது கேள்வி, சீவக சிந்தாமணி டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ மணநூல். 32வது கேள்வி, திருத்தக்க தேவரின் காலம் டேஸ் நூற்றாண்டு. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ 9ஆம் நூற்றாண்டு. 33வது கேள்வி, சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக டேஸ் என்னும் நூலை திருத்தக்க தேவர் பாடினார். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ நரி விருத்தம். 34வது கேள்வி, காவல் உழவர் அகத்து போர் ஏறி இப்பாடல் அடி குறிப்பது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ நெற்களம். 35வது கேள்வி பொறுத்துக. முத்துவளம் பார்த்தீங்கன்னா பாண்டிய நாடு. அடுத்தது வந்துட்டு 2வது அச்சமில்லா வீரர்கள் சேர நாடு. யானைப்படை இது வந்துட்டு சோழ நாடு. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ 2 3 1. 36வது கேள்வி, 1900 டேஸ் பாவால் எழுதப்பட்ட நூல். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ வெண்பா. 37வது கேள்வி, பகைவர் அஞ்சும் வேலை கொண்ட மன்னன் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ சேரன். 38வது கேள்வி, 1900 டேஸ் பாடல்களை கொண்ட நூல். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ 900. 39வது கேள்வி, 1900 டேஸ் ஆசிரியர் பெயர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ அறியப்படவில்லை. அடுத்தது 40வது கேள்வி, புறத்திரட்டிலிருந்து கிடைத்த 1900 பாடல்கள் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ 108. அடுத்த கேள்வி 41வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் பண்பு தொகை பயின்று வந்துள்ள சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஆ வெண்குடை. இதுதான் வந்துட்டு ஆன்சர். 42வது கேள்வி, சங்குகள் மணலில் ஈனுகின்ற முட்டைகள் டேஸ் போலிருந்தன. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ முத்துக்கள். 43வது கேள்வி, உழவர்கள் நெற்போர் மீதேறி நின்று கொண்டு மற்ற உழவர்களை டேஸ் என்று கூவி அழைப்பர்.
ஆப்ஷன் ஆ நாவலோ. நாவலோ. 44வது கேள்வி, இம்மிலிசை என்பதன் இலக்கண குறிப்பு. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ வினைத்தொகை. 45வது கேள்வி, ஆறு கிடந்தன அகல் நெடுந்தெருவில் இவ்வடியில் அடங்கியுள்ள தொடர்கள். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ உவமை தொடர் பண்பு தொகை. 46வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் 10 பாட்டு நூல்களில் ஒன்று. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி டேஸ் அடிகளை கொண்டது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ 782. 48வது கேள்வி, மாங்குடி மருதனார் எழுதிய 8 தொகை பாடல்களின் எண்ணிக்கை டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ 13. 49வது கேள்வி, மதுரை மாநகரில் தெளிந்த நீருடைய டேஸ் இருந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ அகழி. 50வது கேள்வி, மதுரையின் சிறப்புகளை பாடுவதாலும் டேஸை பற்றி கூறுவதாலும் மதுரை காஞ்சி எனப்பட்டது. விடை வந்துட்டு ஆப்ஷன் ஆ நிலையாமை. 51வது கேள்வி, மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவன் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ தலையாலங்கனத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். அடுத்தது 52வது கேள்வி பொறுத்துக. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நியமம் அப்படின்னா வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்காடி. செகண்ட் வந்துட்டு புலை அப்படின்னா வந்துட்டு சரளம். சலரம். நெக்ஸ்ட் வந்துட்டு முன்னீர் கடல். அணங்கு தெய்வம். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ 2 4 1 3. 53வது கேள்வி, மதுரை காஞ்சியை டேஸ் என்றும் அழைப்பர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ பெருங்குவள மதுரை காஞ்சி. அடுத்தது 54வது கேள்வி, பொறிமயிர் வாரணம் என தொடங்கும் மதுரை காஞ்சி பாடல் மூலமாக மதுரையில் டேஸ் இருந்ததை அறியலாம். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ வனவிலங்கு சரணாலயம். 55வது கேள்வி, மதுரை காஞ்சியை பாடியவர் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ மாங்குடி மருதனார். 56வது கேள்வி, மதுரையில் இடைவிடாது ஓடும் ஆறு எது? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ வைகை. 57வது கேள்வி, வாயில் இலக்கண குறிப்பு. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ இலக்கண போலி. 58வது கேள்வி, கிருஷ்ணகிரி மாவட்டம் டேஸ் சந்தை 125 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ போச்சம்பள்ளி. இதுக்கு வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, பேர்ச்சம்பழம் வந்துட்டு கிருஷ்ணகிரியில் கிடைக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த கொஷின் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது 59வது கேள்வி பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு மணப்பாறை மாட்டுச்சந்தை. ரெண்டாவது வந்துட்டு நாகப்பட்டினம். நாகப்பட்டினத்துக்கு வந்துட்டு மீன் சந்தை. காரமணி குப்பம் இது வந்துட்டு கருவாட்டு சந்தை. அடுத்தது வந்துட்டு தோவாலை இது வந்துட்டு பூச்சந்தை. இது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ 4 3 1 2 இதுதான் விடை. அடுத்தது 60வது கேள்வி, மதுரையில் உள்ள மாட்டு சந்தையின் மற்றொரு பெயர் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ மாட்டு தாவணி. 61வது கேள்வி, மால் இன் தமிழ் பெயர் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ பல்லங்காடியகம். 62வது கேள்வி கூற்று 1, கிராம சந்தையில் உற்பத்தியாளன் தான் விற்பனையாளன். கூற்று 2, நவீன சந்தை உற்பத்தி மொத்த விற்பனை சில்லறை விற்பனை என்ற நிலைகளை உள்ளடக்கியது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ கூற்று 1 2 இரண்டும் சரி. 63வது கேள்வி, இது வந்துட்டு புக்குக்குள்ளே இருந்து எடுத்திருக்கோம். சந்தைனாலே சந்தோஷம் தானா வரும், இது யாருடைய கூற்று? ஆப்ஷன் ஆ கீர்த்தனாவின் தாய். 64வது கேள்வி, நமது முன்னோர்களின் வணிக முறை எது அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ பண்டமாற்று வணிகம்.
65வது கேள்வி மாட்டு தாவணியில் தாவணி என்ற சொல்லின் பொருள் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ சந்தை. 66வது கேள்வி கலப்படம் இல்லாத டேஸ் தான் கிராம சந்தையின் அடிப்படை. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ நேர்மை. 67வது கேள்வி ஊரே சிரித்தது எவ்வகை ஆகுபெயர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ இடவாகு பெயர். 68வது கேள்வி கோடை விளைந்தது அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன். இப்போ கோடைனா இது காலத்தை குறிக்குது. ஸோ அதனால் இது வந்துட்டு இது காலவாகு பெயர். அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன். அறிஞர் அண்ணானா அவங்க எழுதின புக்கு சொல்கிறதுனால இது வந்து கர்த்தாவாகு பெயர். ஸோ விடை வந்துட்டு ஆப்ஷன் ஆ காலவாகு பெயர் கர்த்தாவாகு பெயர். 69வது கேள்வி கார் அறுத்தான் எவ்வகை ஆகு பெயர்னு கேட்குறாங்க. கார் அப்படிங்கிறது கார்காலத்தை குறிக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இது காலவாகு பெயர். ஆப்ஷன் ஆ காலவாகு பெயர். 70வது கேள்வி வெற்றிலை நட்டால் எவ்வகை ஆகு பெயர். வெற்றிலை அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இலை. அதனால் வந்துட்டு இது வந்துட்டு இலை தலையெல்லாம் எதில் வரும் அப்படின்னா சினையில் வரும். ஸோ விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ சினை ஆகு பெயர். 71வது கேள்வி வற்றல் தின்றான் எவ்வகை ஆகு பெயர். வற்றல் தின்றான் அப்படிங்கிறது வந்துட்டு சாப்பிட்றது வந்துட்டு தொழிலில் வரும். அதனால் வந்துட்டு இது ஆப்ஷன் ஆ தொழிலாகு பெயர். 72வது கேள்வி பைங்கூழ் வளர்ந்தது எவ்வகை ஆகு பெயர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ காரியவாகு பெயர். 73வது கேள்வி 2 கிலோ கொடு எவ்வகை ஆகு பெயர். 2 கிலோ அப்படிங்கிறது வந்துட்டு அரிசியாக இருக்கலாம் பருப்பாக இருக்கலாம். ஸோ அதை வந்துட்டு எடுக்க முடியும். அதனால் வந்துட்டு இது என்ன வகை ஆகு பெயர்னா ஆப்ஷன் ஆ எடுத்தல் அளவை ஆகு பெயர். 74வது கேள்வி பொருந்தாததை தேர்வு செய்க. விடை பார்த்தீங்கன்னா பொருந்தாது. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு 2 கிலோ கோடு அப்படின்னா வந்துட்டு இது வந்து எடுத்தல் அளவை. ரெண்டாவது வந்துட்டு அரை லிட்டர் வாங்கு அப்படின்னம்னா வந்துட்டு இது வந்துட்டு முகத்தல். மூணாவது வந்துட்டு 5 மீட்டர் வெட்டினான் அப்படின்னா வந்துட்டு நீட்டல் அளவை. ஸோ இந்த மூணுமே வந்துட்டு இது வரும். 4வது பார்த்திங்கன்னா வற்றல் தின்றான் அப்படிங்கிறது வந்துட்டு தொழில் ஆகு பெயர். ஸோ வித்தியாசமாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ வற்றல் தின்றான். இதுதான் வந்துட்டு வித்தியாசமாக இருக்குது. 75வது கேள்வி ஆகு பெயர்கள் டேஸ் ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ 16. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. ஃபஸ்ட்டு வந்துட்டு அரங்கமே சிரித்தது. அரங்கமே சிரித்தா மக்கள் தான் சிரிச்சிருக்காங்க. ஆனால் இங்கே அரங்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு இது எதுவாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடவாகு பெயர். இடத்திற்கு ஆகி வந்திருக்கு அரங்கம். அதனால இது வந்துட்டு இடவாகு பெயர். நெக்ஸ்ட் வந்துட்டு வானொலி கேட்டனர். இது வந்துட்டு வானொலி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கருவி. ஸோ அதனால் வந்துட்டு இது கருவியாகு பெயர். நெக்ஸ்ட் வந்துட்டு கார் அறுத்தான். இது வந்துட்டு காலத்தை குறிக்குது காலத்தை குறிக்குது. ஸோ அதனால் வந்துட்டு காலவாகு பெயர். அடுத்தது வந்துட்டு மஞ்சள் பூசினல். மஞ்சள் அப்படிங்கிறது வந்துட்டு கலர்ஸில் வருது. கலர் இந்த ஷேப் எல்லாமே வந்துச்சுன்னா பண்பாகு பெயர். விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ 1க்கு 3 2க்கு 4 3க்கு 1 4க்கு 2. ஸோ இது ஆன்சர். 77வது கேள்வி பொருளாகு பெயர் டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ முதலாகு பெயர். நெக்ஸ்ட்டு 78வது கேள்வி கொடுக்கப்பட்டுள்ள சரியான இணையை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ரோஜா மலர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு பூ. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா காலவாகு பெயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்துட்டு தப்பி. இது வந்துட்டு சினையாகு பெயரில் வரணும். நெக்ஸ்ட் வந்துட்டு மலேசியா வியந்தது. மலேசியா அப்படிங்கிறது வந்துட்டு அங்கே மக்களை குறிக்கணும். ஸோ அதனால் வந்துட்டு இது இடவாகு பெயர். ஸோ இது வந்துட்டு கரெக்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு இனிப்பு உண்டான். இது வந்துட்டு பண்பாகு பெயரில் வரணும். ஆனால் இங்கே வந்துட்டு பொருளாகு பெயரில் வந்துருக்கு. ஸோ இது தப்பு. நெக்ஸ்ட் வந்துட்டு பொங்கல் வைத்தனர். இது வந்துட்டு தொழில் பெயரில் வந்துடணும். ஆனால் இங்கே பண்பாகு பெயர்னு வந்துருக்குது. ஸோ இது தப்பு. கரெக்டான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா மலேசியா வியந்தது இடவாகு பெயர். இதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட் 79வது கேள்வி அழுக்கை துவைத்தான் எவ்வகை ஆகு பெயர்னு கேட்டிருக்காங்க. விடை வந்துட்டு ஆப்ஷன் ஆ பண்பாகு பெயர். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.